students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard maths chapter 8 exercise 8.3 problem number 4 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A coin is tossed thrice. What is the probability of getting two consecutive tails? Two consecutive என்னன்னா தொடர்ச்சியாக சரி நம்ம கண்டினியூஸா நமக்கு tails கிடைக்கிறதுக்கான probability கேட்டிருக்காங்க. தமிழ்ல பார்த்திரலாம். ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இதுக்கு நம்ம 3 காயின்ஸ் கொடுத்திருக்கிறதுனால இந்த மாதிரி ட்ரீ டயக்ராம் வரைஞ்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறதுக்கு. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம் பாருங்கம்மா. ஹெட் ஹெட் ஹெட். சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஹெட் ஹெட் ஹெட். அடுத்து ஹெட் ஹெட் டெயில். அப்போ ஹெட் ஹெட் டெயில். தேர்டு ஹெட் ஹெட் இது முடிச்சிட்டோம் இல்லையாம்மா? இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து ஹெட் டெயில் ஹெட். ஹெட் டெயில் ஹெட். ஓகேம்மா? அடுத்து ஹெட் டெயில் டெயில். ஹெட் டெயில் டெயில். அப்போ நம்ம இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து டெயில் ஹெட் ஹெட். டெயில் ஹெட் ஹெட். அடுத்து டெயில் ஹெட் டெயில். டெயில் ஹெட் டெயில். அடுத்து நம்ம இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து டெயில் டெயில் ஹெட். டெயில் டெயில் ஹெட்டு கம்மா அடுத்து டெயில் டெயில் டெயில். ஓகேம்மா? இப்போ நம்ம இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டெயில் டெயில் டெயில். சரியா? ஓகே, இப்போ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 consecutive tails தொடர்ச்சியாக விடுவதற்கான நிகழ்தகவு தலை. சரியா? தலையில் டெயில் இல்லையா? பூ கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கான நேம் கொடுத்துக்கலாம். ஏங்கிறது என்னது? ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 2 consecutive tails. ஓகேம்மா? 2 consecutive tails. ஓகேவா? அப்போ ஏங்கிற செட்டில் என்னெல்லாம் வரும் பார்ப்போம். 2 consecutive தொடர்ச்சியான இல்லையாம்மா? அப்போ பாருங்க, இந்த இடத்துல டெய்ல் எங்கெல்லாம் கண்டினியூஸாக வருது? இந்த இடத்துல வருதா? அப்போ இது நமக்கு வரும். இதில் வரல. இது நமக்கு அதாவது டெய்லு ஹெட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு டெய்ல் வந்திருக்கு. ஸோ இது வராது. ஸோ இது நமக்கு தொடர்ச்சியாக வந்திருக்கு இல்லையா? ஸோ நமக்கு இதுவும் வரும். இதுவும் நமக்கு தொடர்ச்சியாக வந்திருக்கு. இது நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து நமக்கு டெய்லில் இருக்குது ஹெட் இருக்கிறது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க? 2 consecutive tails, அதாவது தொடர்ச்சியாக 2 டெய்ல் வரணும். அப்போ நமக்கு இதுவும் வரும் தானே? அப்போ அதையும் நம்ம சேர்த்து தான் எழுதணும். அப்போ எப்படி எழுதலாம்? ஹைச் டி டி கமா டி டி ஹைச் கமா டி டி டி. ஓகேம்மா? இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி எழுதிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங், அதே சென்டென்ஸ் நம்ம திருப்பி எழுதலாம். கெட்டிங் 2 consecutive. ஓகேம்மா? 2 consecutive tails. ஓகே, இப்போ நம்ம என்ன எழுதலாம்? P of A equal to ஃபார்முலா என்ன வரும்? N of A by N of S. இங்கே N of S எழுதிக்கலாமா? N of S equal to 8. N of A நமக்கு எத்தனை வந்திருக்கு? 1 2 3. இதில் வேணால் எழுதிக்கலாம். N of A equal to 3. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குமா? 3 by N of Sங்கிறது நமக்கு 8. இப்போ 3 by 8 தான் நமக்கு தேவையான ஆன்சர்.